மாமா, உடம்ப பாத்துக்கிடுங்க, எதுவும் நினைக்காதீங்க என்ன. இது சும்மா லேசா ஒரு தலை சுத்து, நெஞ்சு வலி, ஒரு பதட்டம் அம்பிட்டுதான். பயப்படாதீங்க என்ன. யாழினி, கூட்டிட்டு போ வீட்டுக்குள்ள. மாப்பிள, என் புள்ள இருந்து கூட என் கூட இருந்து பாத்துக்கிடல. நீங்க தான் என்ன கூட இருந்து பாத்துட்டீங்க மாப்பிள. நீங்க எங்களுக்கு இன்னொரு மகன் மாதிரிதான் மாப்பிள. ஆமா மாப்பிள்ள, என் புள்ள இருந்து கூட எனக்கு பலன் இல்லாம போச்சு. நீங்க தான் பிள்ளைக்கு பிள்ளையா மருமகனுக்கு மகனா இருந்து உதவி இருக்கீங்க. இந்த உதவி எப்பவும் மறக்க மாட்டேன் மாப்பிள்ள. ஐயோ, என்னத்த இதையே பெருசா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னோட கடமை. இது எனக்கு அம்மா அப்பாவுக்கு இப்படி இருந்தா நான் பார்க்க மாட்டேன் என்ன. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் நினைக்காதீங்க. அத்தை வருத்தப்படாதீங்க, போங்க. மாமா கூட்டிட்டு உள்ள போங்க. இல்ல மாப்பிள்ள, கல்யாண நேரம் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல, அதான் அத்தானுக்கு எப்படி கல்யாணம் ஆயிட்டா, அதான் அக்காவுக்கு ஒரு பதட்டம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க இருந்தனால கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. நல்ல வேளை நானும் ஊருக்கு போகாம இருந்தனால பரவாயில்ல, இல்லாட்டா அக்கா மனசுடைஞ்சில போவா. சரிங்க மாமா, சரிங்க அத்தை. ஒன்னும் நினைக்காதீங்க. ஏதோ கந்திஷ்டி போல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். எல்லாம் மாறும், போங்க. சரி, உள்ள போய் யாழினி அவங்களுக்கு சூடா காப்பி ஏதாவது போட்டு கொடுன்னு, நான் அப்புறமா வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அட, இவ்வளவு தூரம் வந்துகிட்டு வீட்டுக்கு வராம போறீங்க? வாங்க வாங்க மாப்பிள்ள, காப்பி கீப்பி குடிச்சிட்டு போலாம். இருக்கட்டத்த, நம்ம விடுதானே, எப்பவும் காஃபி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஒரு வேலை இருக்கு, அர்ஜென்ட் வேலை, அதான் போயிட்டு அப்புறமா வரேன். சரிக்கா, வருத்தப்படாத. அவரு உனக்கு மூத்த மகன் மாதிரி நினைச்சுக்கோ. இளைய மகன் இது மூத்த மகன். ஒவ்வொரு இடத்துலயும் மருமகன் மகனா வாய்க்கிறது பெரிய விஷயம் உனக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்க்கா. அத்தானை பாரு, இப்ப கிளியர் ஆயிட்டாரு. போராட்டு பாரு, நான் வெளியே போய் சுத்திட்டு வரேன்னு சொல்லதான் போறாரு. அப்படிதானத்தான்? ஆமா ஆமா லட்சுமி, எனக்கு என்ன உடம்புக்கு, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். லேசா தலைச்சது போல இருந்து, அது வீட்லயே கொஞ்சம் சூடா காப்பியோ இப்பயே போட்டு குடிச்சா சரியா போயிருக்கும். இவங்கதான் பயந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். ஏய் கழுத, எனக்கு நல்லா தானே இருக்கேன், ஏன் வெத்தப்பட்டு இருக்க? சரி தம்பி, வேலையை முடிச்சுட்டு வாங்க. ஏத்தான், உடம்ப நல்லா பாத்துக்கிடுங்க, எதுவும் நினைக்காதீங்க, நாங்க இருக்கோம் என்ன. மாப்பிள்ளைய நல்ல மாப்பிள்ளைய அமைஞ்சிருக்காரு, தங்கமான பையனா இருக்கான், நல்லா பாத்துக்கிடுதான். ஆனா எதுவும் நினைக்காதீங்க தான், நல்லபடியா யாழினி கல்யாணம் முடியும், நாங்களும் எல்லாம் வந்து நிப்போம் என்ன. எதுவும் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கல்யாண பேச்சு எடுத்துட்டோன்னு வைங்களேன், தன்னால அதே நம்ம நடந்து முடிஞ்சிரும். பைசா எங்க இருந்து வரனே தெரியாது. சரியாத்தான்? துட்டுக்கு அதுக்கு இதுக்குலாம் ரொம்ப யோசிக்காத, உடம்பு முடியாமல இருக்கத்தான். இல்லம்மா, இல்ல, அதெல்லாம் நான் யோசிக்கல. எல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு, கடவுள் பாத்துடுவா எல்லாம். ஏக்கா, சொல்லேன்னு தப்பா எடுத்துக்காதக்கா. நான் வந்து 2 3 நாள் ஆயிட்டு. சத்யாவும் காலேஜ் லீவ் போடணும்னு பார்த்தா 2 நாள் லீவும் ஆயிட்டு. அவ பாவம் நிகி வேற அங்க ஒத்தையில இருப்பா. அதான் நான் கிளம்பட்டாக்கா இப்போ. ஐயா ஆமாம்மா, நீ கிளம்பு, பாவம். நான் வந்த அன்னைக்கு துணி எடுக்க இப்படி ஆயிடும்னு நினைச்சு கூட பாக்கல. நீ கூட மாட நின்று ரொம்ப நல்லதா போச்சு லட்சுமி. பாவம் நிக்கி ஒத்தையில இருப்பா. அங்க குழந்தைனுக்கு சாப்பாடு கஷ்டம்ல. சரி 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 லட்சுமி, நீ என்ன கிளம்பு. 4 மணிக்கு ஒரு பஸ் உண்டு, காப்பி இப்பி குடிச்சிட்டுக்கு நான் அந்த பஸ் ஏற்றி விட்டேன். சித்தி, இந்தாங்க காப்பியை குடிங்க. காப்பி கடையில போட்டியாள் நீ? சரி சரி, சத்தியாட்ட சொல்லுமா, ரெடி ஆகுதுக்கு நேரம் ஆகுல. 4 மணி பஸ் உண்டான். இப்போ அரை மணி நேரத்துல கிளம்புனா கரெக்டா இருக்கும்ல. இப்பமா கிளம்புறீங்க? இருங்களா சித்தி, 2 நாள் கூட இருந்துட்டு போலாமே. ஐயோ இல்ல யாழினி, துணி எடுத்துட்டு சாயந்தரம் அப்படியே வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு வந்தது. பார்த்தா வந்த இடத்துல அத்தானு விட முடியாம ஆயிட்டு. சரி, அவளுக்கு காலேஜ் போனலாமா, அது இல்லாம பாவம் நிக்கி வேற ஒத்தையில இருப்பா. எத்தனை நாள் கடையில வாங்கி சாப்பிட முடியும்னு சொல்லு. ஆமா என்ன சித்தி, பாவம் நிகி ஒத்தையில இருப்பா. போனோன்னு ஏச போற அவங்கள. ஆமா, போனவன பாஞ்சுக்கிட்டு வருவா, அது வேற. அவள்கிட்ட சொல்லவும் இல்லைன்னே நாங்க வரையிலதான் லேசா சொன்னோம். அப்ப சீக்கிரம் வந்துருவீங்களான்னு கேட்டுட்டு அவ வேன் வந்துட்டு ஓடனா. நீ போய் தான் இருக்கு. சரி, அப்ப சத்தியாட சொல்லி கிளம்ப சொல்லுமா, நானும் கிளம்புதேன், நேரம் ஆகுது. யாழினி, அப்பா அம்மா நல்லா பாத்துக்கோண்ணா, பாவம் அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு. நேரத்துக்கு நேரம் ஏதாவது சாப்பாடு கீப்பாடு பண்ணி வை, மாத்திரை மருந்தா ஒழுங்கா கொடுன்னா. சரிங்க சித்தி. கொடுக்குறேன் சித்தி, பாத்துக்கிறேன். என்னதுமா, இப்பமே கிளம்பணும்? இருக்கலாமாம்மா, நாளைக்கு போவோமே. என்னது, இருந்தது காணாத உனக்கு? பாருக்கா அவள, அங்க ஒரு பிள்ளை பாவம் ஒத்தையில கிடக்கன்னு கொஞ்சம் இந்த பிள்ளை என்ன இருக்கா பாரு. போகணுமா, இன்னைக்கே போகணுமா, 2 நாள் கழிச்சு போமான்னு கேட்காத பாரு.
அப்படி இல்லம்மா, நேரம் ஆயிக்கலாம். அதான் நீ பஸ் ஏறி போகணும்னு டைம் ஆகும்ல, அதுதான் சொன்னேன். நாளைக்குனா காலையில அப்படி ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு கிளம்பிடலாம்ல, அதுதான். வேற ஒண்ணும் இல்லப்பா. கிளம்புனா கிளம்புவோம். இப்ப என்ன அதுக்கு ஏன் கோவப்படுத? கோவப்படாத லட்சுமி. அவளுக்கு இங்க இருக்க ஆசையா ஆசைப்படுதா? அதுக்கு என்ன சத்தி, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருன்னு. அது நீங்க சொல்ல வேணும் பெரியமா. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இல்ல, 10 நாள் முன்னாடியே நான் வந்துருவேன். கவலையே படாதீங்க. சரி சச்சி. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துடணும்னு உன்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையல. சரி, ஊருக்கு போயிட்டு போன் போடுன்னு. சரிக்கா, சரி. சரி, அப்ப கிளம்புவோம், நேரம் ஆகுதுல. சரி பெரியம்மா, போயிட்டு வரேன். பெரியப்பா உடம்ப பாத்துக்கிடுங்க. அக்கா, பெரியப்பா பாத்துக்கோனக்கா. சரி அக்கா, அப்ப நான் கிளம்பு. எனக்கா நேரம் இல்ல, அப்ப போனா சரியா இருக்கும், 4 மணி பஸ் ஏற. சரி அத்தா, போயிட்டு வரேன். உடம்ப பாத்துடுங்க. வாரேன், கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாரேன்னாக்கா. சரி லட்சுமி. சரி, பாத்துட்டு போயிட்டு வாண்ணா. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துரு. குழந்தைனையும் கூட்டிட்டு வந்துரு. நிக்கிய கேட்டேன்னு சொல்லு, பாவம் பிள்ளை ஒத்தையில இருக்கு அங்க. சரி யாழினி, போயிட்டு வரணுமா? உடம்ப பாத்துக்கோ நீயும். சரிங்க சித்தி. நீங்களும் பாத்துட்டு போங்க. போயிட்டு போன் போடுங்கன்னு. இந்த அம்மா வரட்டும். இந்த சத்தியா பிள்ளையும் வசமா விட்டுரு போயிட்டு. போன நேரம் 2 நாள் 3 நாள் அங்க போய் டேர அடிச்சிருதா. வரட்டும் இருக்கு உங்களுக்கு. என்னை மாத்திரம் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, என்னையும் கூட்டிட்டு போலாம்ல. 2 நாள் ஒத்தையிலே இருக்கேன். எட்டி நிஷி, எங்க வீட்டுல மீன் கறி சோறு வச்சோமா, அதான் எங்க அம்மா குடுத்துட்டு போவோம்னு சொல்லுச்சு. சாப்பிடு நிஷி, உனக்கு மீன்னா பிடிக்கும்ல. இந்தா சாப்பிடு. உங்க அம்மா என்னைக்குதான் வராங்களாம்? எவ்வளவு நாள் ஆச்சு போய். இப்படியா போய் பொம்பளைங்க இருப்பாங்க? பிள்ளைகள் ஒத்தையில இருக்குன்னு கொஞ்சம் இது வேண்டாம். இல்லதே, அங்க போனாங்களா, அப்போ அங்க பெரியப்பாக்கு உடம்பு முடியாம ஆயிட்டு போல. அதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தா. அப்போ இது பெரியம்மாவும் அக்காவும் ஒத்தையில இருப்பாங்கல்ல, அதான் கூட இருக்காங்க போல. நீ கிளம்பிடுவேன்னா சொன்னாங்க. இன்னும் போன் பண்ணல. நல்லாதான் சாக்கு சொல்லுவீங்க. போன நேரம்லாம் ஒண்ணுல அப்படி தீ பிடிச்சிட்டுன்னு சொல்லுவீங்க, இல்லாட்டனா அங்க அப்படிங்க இப்படிங்க. போன நேரம்லாம் ஒரு சாக்கு. 2 நாள் 3 நாள் இருக்கணும்னா. சரி சரி, அவங்க வர நேரம் வரட்டு. நீ இந்த சாப்பாடை சாப்பிடு போ. வீட்டுக்குள்ள போய் கொண்டு போய் சாப்பிடு. மீன் பொரிச்சு மீன் குழம்பும் வச்சிருக்கேன், சாப்பிடுன்னா. இருக்கட்டே, அப்பா சமையல்லாம் பண்ணிட்டு தான் போனாங்க. சோறு வச்சு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கு. சாப்பிடதான் சொல்லிச்சு. எனக்கு தான் பசி இல்ல. அம்மா வரேன்னு சொல்லிச்சு, அதான் பாத்துட்டு இருக்கேன். அது இருக்கட்டு, அம்மா வர நேரம் அதை சாப்பிடு. இதை சாப்பிடு. மீன்லாம் இருக்கு உனக்காண்டிதான் நான் மீனே வாங்கினேன், இல்லாட்டா வாங்கியிருக்க மாட்டேன். சாப்பிடு நிக்கி, நம்ம வீடுதானே, அதுல என்ன இருக்கு? அம்மா ஒன்னும் சொல்லாது என்ன. ஆமாட்டி நீ சாப்பிடு, நம்ம விளையாடுவோம் கொஞ்சம். அதுக்கடையே உங்க அம்மா வந்துரும்ல. சரிங்க, எங்க வச்சு சாப்பிடுங்க. அண்ணா நீ சாப்பிடுங்க, அவனுக்கு உருட்டி தட்டா. இல்லடி, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு தான் உனக்கு கொண்டுட்டு வந்தேன். இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவோம்ல, எங்க அம்மா சோறு மீன்லாம் வச்சிருக்குன்னு சொல்லிச்சா, 2 மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டுதான் அப்போ உனக்கும் கொடுத்துட்டு வருவேன்னு வந்தேன். டீ சாப்பிடு, நீ சாப்பிட்டு நம்ம விளையாடலாம். என்ன சந்திரா, மீன்லாம் வாசம் அடிக்கி. என்ன சோறெல்லாம் கொண்டு வந்திருக்க? ரோட்ல வச்சு சாப்பிடலான்னா? இல்லக்கா, ரோட்ல வச்சு யாராவது சாப்பிடுவாங்களா? நிகிக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். என் மகா அண்ணா இருக்கெல்லாம் நெய் கொண்டு போன்னு சொன்னான். நானும் நேற்று இந்த பிள்ளை கொண்டு கொடுத்தேன், வேண்டாந்தேன்னு சொல்லிட்டு. காலையிலயும் இட்லி 2 வச்சு கொண்டு வந்தேன், வேண்டாம் அப்பா கடையில வாங்கி வந்துட்டுன்னு சொல்லிட்டு. அதான் சும்மா கொண்டு வரோம், வீட்டுக்கு கொண்டு போறோமான்னு நினைச்சேன். அப்ப இப்ப அண்ணன் தான் சொன்னா, அவளுக்கு நான் கொடுத்தா சாப்பிடுவாமா அப்படின்னு. அதான் கொண்டு வந்தேன். மீன் கொஞ்சம் பொரிச்சேன்க்கா, மீன் குழம்பு வச்சு பொரிச்சு கொண்டு வந்தேன். அதான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா சோறு வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சாங்களாம். அதான் இதை சாப்பிடாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கிட்ட இருந்தா உனக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லிட்டி, நான் அங்க போறேன், சாப்பிட்டுட்டு வாரேன். சரி, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, ஈரி சும்மா சாப்பிட்டுட்டு நம்ம விளையாடுவோம். ஆமா, நீ செவ்வாய்க்கிழமையில மீன் வாங்க மாட்டியே, இன்னைக்கு என்ன மீன்லாம் வாங்கியிருக்க? நமக்கு இந்த செவ்வாய் வழியெல்லாம் கிடையாதுக்கா. இந்த மீன் தின்னாதான், மீனை பார்த்தாதான் நமக்கு உயிரே வருது. வெள்ளிக்கிழமை ஒண்ணுலாம் வாங்க மாட்டேன், மற்றபடி இல்லைனாலும் வாங்குவேன். இந்த மீன் வாங்கினாதான் வீட்லயே ஏதோ பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு நிறைவா இருந்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு மீன் அந்த வீட்டுல வச்சேன்னு அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஏதோ கிடைக்காதது கிடைச்சது போல. மீன் இந்த சும்மா இந்த வெள்ளிக்கிழமை காய்கறி வைப்பேன் பார்த்தீங்களா, சாப்பிடணுமான்னு சொல்லியே அடுக்கலைக்கு போவேன். சரி சாப்பிடணுமேன்னு சொல்லியே கறியும் குழம்பையும் வச்சு சாப்பிடுவேன்.
எனக்கும் அப்படிதான். மீன் இருந்தாதான் அன்னைக்கு என்னவோ பொழுது விடிஞ்சாப்புல இருக்கும். மீன் இல்லாட்டா ஒரு மாதிரியே இருக்கும். அம்மா கன்னியாகுமரியை பொறுத்தவரை அப்படித்தானே. எல்லா வீட்லயும் மீன் இருந்தாதான் சாப்பாடு இறங்கும். இல்ல யாரு சாப்பிடுவா? எல்லா வீடும் அப்படிதான். ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன் இந்த யூடியூப்ல. இந்த நம்ம ஊர்ல தான் டெய்லி மீன் சாப்பிடுவோமா, மத்த ஊர்ல டெய்லி அவ்வளவா மீன்லாம் வாங்க மாட்டாங்களாமே. ஆமா, நம்ம ஊர்ல மீன் மலிவா கடைக்கு வாங்குவோம், மத்த ஊர்ல எப்படின்னு யாரு கண்டா. சரி சரி. ஆமா, அவளை எங்க உமாவை காணவே இல்லை 2 நாளா. தெரியலக்கா, நானும் பார்க்கல. சாப்பாடு கொடுப்பமேன்னு வந்தேன். துணி கிடக்கு ஒரு பக்கெட்டு ஊற வச்சேன், துவைக்கணும். இந்த இவா நெட்டவள்ளி வீட்டுக்கு போய் பார்க்கவும் இல்லை. ஒரு நாள் போகுமாக்கா? பாவம் சீமன் அழிச்சிட்டு போனதோடு சரி. ஒரு நாள் கூட எட்டி பார்க்கலையே நம்ம. ஆமா பத்துக்கோ, நானும் போகல. ஒரு நாள் போவோம்னா நாளைக்கு என்ன போவோமா, அப்ப எட்டி பார்த்துட்டு வருவோம். அவளுக்கு ஏதாவது பிடிச்ச ஏதாவது செஞ்சு கொண்டு குடிச்சிட்டு பார்த்துட்டு வருவோமே. ஏன்னா நாளாயிட்டு பத்தியா, இன்னும் முன்ன பின்ன இருக்கும். 9 மாசம் ஆயிட்டு பத்தியா. பிரசவம் முன்னையும் இருக்கும் இல்ல பின்னையும் இருக்கும். போய் பார்த்துட்டு வருவோம். நாளாயிட்டுல அதோட லட்சுமினே வந்துருவான்னு சொன்னால போன் போட்டேன். கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னால. இப்போ வந்தாலும் வருவா. நான் வெளியிட்ட வந்துட்டேன்னு சொன்னேன். ஆமாக்கா, ஆனா அந்த அக்கா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எப்ப பேரு போய் போய் 2 நாள் 3 நாள் இருந்துடுவாங்களே. அப்படி இந்த ஊர்ல என்னத்தான் இருக்கோ. போறாங்க, நைட்டு வந்துடுவேன்னு சொல்லுவாங்க, அடுத்த அழகானாது. அப்புறம் போறாங்க, சாயந்தரம் வந்துடுவேன்னு சொல்லுவாங்க, அழகானாது. இந்த பிள்ளையும் எப்பவும் கூட்டிட்டு 3 பேரும் போவா. அந்த பிள்ளையும் இப்படி ஒத்திர வச்சுட்டு போலாமா? சின்ன பிள்ளைல சொல்லுங்க. மழை நேரம் கரண்ட் போகு எடுக்கு. பாவம், அது பயந்து பயந்துல உட்காந்துருக்கு. இப்படி எல்லாம் இருக்க கூடாது. இந்த அக்கா சும்மா போனோமா வந்தமான்னு இருக்கும். அடிக்கடி என்ன போக்குவரத்தோ தெரியலம்மா. சரி, அவளையும் குறை சொல்லதுக்கு இல்ல. அக்கா மட்டும்தானே அவளுக்கும். பாவம் அந்த பிள்ளைய, அவங்களுக்கும் யாரு இவ்வளவு விட்டா யாரு உண்டு. அந்த பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கலாமா, அதான் போயிட்டு வாரா. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் எங்க போட்டு போவ? ஒரு மாதிரி வீடு வர போவோம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். உங்களை கடையை தானே பார்க்கணும். சரி போட்டு, இதுல என்ன இருக்கு? அக்கால நினைச்சு என்னையும் விட்டு கொடுக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அந்த லட்சுமி வந்துட்டால. சொன்னோம்ல, இப்பதான் போன் போட்டேன். 4 வீட்டு வந்துட்டேங்கன்னு சொன்னா. வந்துட்டா பேரு என்ன? லட்சுமி இப்பதான் வரையோ? ஆமாக்கா, இப்பதான் வாரம். நேரம் ஆயிட்டு. அவருக்கு அங்க உடம்பு முடியாம ஆயிட்டுக்கா. நானே துணி எடுத்துட்டு உடனே வந்துடலான்னு தான் பார்த்தோம். அவருக்கு முடியாம ஆயிட்டு. வேற என்ன செய்ய சொல்லுங்க. மனுஷன் பாவம், இவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு தலைவலி காய்ச்சல்னு படுத்தது இல்ல. இப்ப முடியலையே. அவளும் ஒத்தையில என்ன செய்யன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் சரின்னு கூட ஒரு நாள் இருப்பமேன்னு இருந்தாங்கக்கா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியா? ஆமா ஆமா, அப்படி கலையாம இருந்தா நம்ம விட்டுட்டு வர முடியாதுல்ல. 1000 நாள் தானே மக்கள்ல. இப்பதான் நம்மள்ட்ட ஒரு பேச்சு பேசினேன். அந்த ஆளை பேச்ச மாத்திட்டா பத்தியா? ஆள் கண்டுதான் நினைப்பா சந்திரா. உலக பார்த்தா நம்ம பொழைச்சுக்கிடணும். நீ அம்பி இப்படி நிக்க? நீங்க சோறெல்லாம் வச்சுட்டு ஹோட்டல் வச்சு தின்னுட்டு இருக்க? ஏக்கா இல்லக்கா, நான் டெய்லி சாப்பாடை கொண்டுட்டு தான் வருவேன். அவ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவா. இன்னைக்கு என் மகன் அண்ணன் இல்ல, அவளுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும். சோறை போட்டு கொண்டுட்டு வந்து இது கொடுத்தோம். அதான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. உள்ள போன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, இங்க இருக்கேன்ட்டே அப்படின்னு சொன்னேன். ஆமா, என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? போயிட்டு சாயங்காலம் துணி எடுத்து வந்துருவேன் தானே சொன்னீங்க. இவ்வளவு நாளா? உங்களுக்கு 2 நாளா? நான் ஒத்தையில வச்சுட்டு போயிட்டீங்க. எடி எரும மாடு, சத்தியா குத்தியா? ஏம்டி நீ மட்டும் ஊர்ல சுத்திட்டு இருக்க? என்ன மாத்திரம் கூட்டு போக கூடாதோ? எடி சுத்தது கட்டி நாங்க போனோம். துணி எடுத்துட்டு சாயங்காலம் வந்துடலாம்னு சொல்லி உள்ள ஐடியால தான் போனோம். பட்டு எடுத்து 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 மணி 9 ஆயிட்டு. அப்புறம் நானும் அம்மாவும் பஸ் ஏறி வந்துடலாம் தான் நினைச்சோம். அவங்க தான் சொன்னாங்க, அத்தான் தான் சொன்னாரு, வேண்டாம் காலையில் நானே உங்களை கார் ஏற்றி விடுங்க, இல்லை நானாலும் கார்ல கொண்டு விடுங்கன்னு சொன்னாரு. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தா அவங்க கேட்கல. அப்ப சரி காலையில வரலாம், நேரம் ஆயிட்டேன்னு பார்த்தா காலையில நாங்க கிளம்பி நிக்கக்கூடிய நேரம் பார்த்தா அவரு பெரியப்பாவுக்கு உடம்பு முடியாம ஆயிட்டு. என்ன செய்ய சொல்லுங்க? அப்படி போட்டு வர முடியுமா? போய் சொல்லாதட்டி எரும மாட. நீ வீட்டு வா, உனக்கு இருக்கு செவிட்டு வச்சு பேத்து விடுவேன் பாரு. என்ன மாதிரி ஒத்தையில உடிச்சிட்டு வச்சுட்டு எப்போ வந்தாலும் போயிடுது. சரி நீ கோவப்படாத. அவங்க சொல்லுவாங்கல்லம்மா நிலைமைய. சாப்பிடு. சரிங்கக்கா, போவாங்க வீட்டுக்குள்ள போவாங்க. அப்புறமா வாரம் நாங்க. இந்த வேலை கழிட்டு அன்னைக்கே சொன்னேன், இந்த ஊர்ல எப்பவும் பூ வாடக்கூடாது, ஒழுங்கா பூவை போடு, தோட்டத்துல இருந்து பறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாரு, பூவெல்லாம் வாடி போய் இருக்கு. நீ வரட்டும். மா, சந்தோஷம் வந்துட்டானாமா? எப்போ வந்தா? எனக்கு தெரியவே தெரியாது. ஆமா வந்துட்டாங்க, நேற்று நைட்டே வந்துட்டாங்களா 2 பேரும். ஏதோ வேலைன்னு போனாங்க, 2-3 நாள் ஆகும்னு பார்த்தா நேற்று நைட்டே வந்து நிக்காங்க. அது நான் ராத்திரி 2 மணிக்கு தான் வந்தாங்க. தூங்கிட்டு இருக்கான். அதானே பார்த்தேன், செருப்பெல்லாம் வெளியே கிடக்க, ரூம் உள்ள லாக் பண்ணிருக்க அப்படின்னு. சரி சரி, கொடைக்கானல்லாம் போனா ஏதாவது வாங்கிட்டு வந்தானா? சாக்லேட்டு, அங்கதான் ஆரஞ்சுலாம் நிறைய இருக்குமே, ஆரஞ்சுலாம் வாங்கிட்டு வந்தானா? குட்டி குட்டி ஆப்பிள் ஒன்னும் வாங்கிட்டு வரல. ஏதோ போனாங்க வந்தாங்க, என்னன்னு தெரியல. நைட்டு ஒன்னும் பேச முடியல. நீதான் என்னன்னு கேட்கணும். அம்மா, சூடா ஒரு காஃபி போட்டு தரீங்களா? ஆமா, நீ எப்ப வந்த? போய் 10 நாள் இருப்பேன் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் பண்ண.
இப்ப என்ன போய் 2 நாளே ஓடி வந்துட்டேன். ஆமா, நானும் அப்பா சொல்றத பார்த்தா பெரிய வேலையா இருக்கும் போல அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு போனேன். பார்த்தா பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி தூசி தட்டுற மாதிரி உள்ள வேலை தான். முடிச்சிட்டேன், கிளம்பிட்டோம், அவ்வளவுதான். இந்த சாக்லேட்டாவது வாங்கிட்டு வரலாம்ல, அங்க இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? சாக்லேட்லாம் அங்க நல்லா இருக்கும்ல, கொடைக்கானல் ஊட்டி சைடு தானே, வாங்கிட்டு வரலாம்ல. லூசு, சாக்லேட் வாங்க போனேன், அதெல்லாம் வாங்கலனா. வேலை முடிஞ்சு அப்பா அவனும் கிளம்பணும். ஆனா கிளைமேட் சரியான கிளைமேட்டுமா, என்ன குளிர்னு நினைக்க அப்பா தாங்கவே முடியல. இருந்துட முடியல, அப்பெல்லாம் ரொம்ப கிடுகிடுன்னு நடுங்கிட்டு. அதான் சரி, இன்னும் இருந்தா பாவம் உடம்பு முடியாத மனுஷன் வரையா, நம்ம வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். வேலை முடிஞ்ச உடனே இனி போயில வாங்கிட்டு வரேன். நான் இனி எப்படி ஒரு வாரத்துல போக வேண்டியது இருக்கும், கண்டிப்பா நான் வாங்கிட்டு வரேன். சே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? ஒரு தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கிட்டு வரதுக்கு முடியல. வேலை முடிஞ்சுட்டான், கிளம்பிட்டான். வாங்க. கிறுக்கு, வாங்கிட்டு வரேன். நீ போகாம இருக்க போறேன். நீ அடுத்த வாரம் போக வேண்டியது இருக்கு, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. நீ என்ன சாக்லேட் வாங்கிட்டு வரல, அதனால காப்பி எல்லாம் என்ன போட்டு வர முடியாது. உனக்கு வேணா போட்டு குடி. ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி, பாத்துட்டேன். திவ்யா, போ காப்பி போட்டு கொடு. நான் ஒன்னும் போட மாட்டேன், போங்க. ஒரு சாக்லேட் கூட வாங்கிட்டு வரல. எவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கான், சாக்லேட் வாங்க வந்திருக்காங்க. எப்படி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். வாங்கிட்டு வரலாம்ல. அதான் சொல்லலாம்ல, இனி போயில வாங்கிட்டு வரேன்னு. போய் காஃபி போட்டு கொடு, போ. இந்த வயசுல சாக்லேட் கேட்கலுக்கு வாங்கணும் நினைச்சிட்டே இருந்தேன். சரி, அங்குள்ள ஒர்க்ல மறந்துட்டேன். சரி, நீ போயில வாங்கி கொடுக்கேன். சரி, போன விஷயம் என்னாச்சு? எதுக்கு அப்பா 3 தடவை கிளம்பி திடீர்னு போனீங்க? 10 நாள் இருக்கேன்னு சொன்னீங்க, திடீர்னு வந்துட்டீங்களா? என்ன விஷயம்? இல்லம்மா, அங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்து எல்லாமே எனக்கு ஆன்லைன்ல அனுப்புவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தான் நம்ம விட்டுறலாம். இது நிறையவே அமௌண்ட் போற மாதிரி இருந்துச்சு. அதான் போய் ஒரு இட்டு பாத்துட்டு வருமான்னு போனோம். ஏன் அக்கௌண்ட்ஸ்லாம் ஒழுங்கா தானே பாத்துட்டு இருந்தாரு? ஏன் என்னாச்சா அவனுக்கு? ஒழுங்கா ரூபா கொடுத்துட்டு தானே இருக்கு. தேவைக்கு அப்பப்ப ரூபா கேட்பான். அப்ப அனுப்பி தானே வைக்கும். பாவம், ஒத்தையில கிடந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கானேன்னு இன்னும் என்ன அதிக ஆசை போல இருக்க. அதான் ஒரு ஆள் அங்க போகணும்னு சொல்லுது. போட்டா அங்க இருந்தா பாத்துக்கலாம்ல. இஷ்டத்துக்கு சொத்து பத்து வாங்கி போட்டா இப்படிதான். எங்க கிடக்கு யாது கிடக்குன்னே தெரியல. நம்ம பணத்தையும் அடுத்தவன் வாயில போட்டுட்டு இருக்கான். ஆமாமா, அப்படிதான். அந்த ஆளு ரூபாய் எடுத்தா கூட பிரச்சனை இல்ல, அது ரொம்ப திமுறா பேசுறான். அதான் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. வான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் அதான் மந்த்லி ஒன்ஸ் போகணும்னு இருக்கேமா. நம்ம இங்கேயே பார்த்துட்டு இருந்தா சரிப்படாது. மந்த்லி ஒன்ஸ் போனாதான் அங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் நமக்கு தெரியும். அது இல்லாம ஓனர் மந்த்லி ஒன்ஸ் வருவாங்கன்னா தான் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். கரெக்டா நம்ம இருக்கணும்னு நினைப்பான். அதான் இன்னும் மாசம் இருக்க போகணும்னு தான் இருக்கேன். நல்ல விஷயம் தான் சந்தோஷ். கண்டிப்பா போகணும். இப்போ எனக்கு ஒத்தையில போய்கிட முடியாது. அப்பாவும் முன்னாடி மாதிரி இல்ல, உடம்பு சூழ்நிலை. அப்பாவும் போய்கிட முடியாது. இனி நீ தான் எல்லாமே பாத்துக்கணும். இந்த வீட்டு கௌரவம் எல்லாம் உங்க கையில தான் அடங்கியிருக்கு. நீ தான் போய் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கணும். எப்படி என்ன ஏதுன்னு 2 நாள் ஸ்டே பண்ணி பாத்து எடுத்துட்டு வா, சரியா? சரிங்கம்மா, பாத்துக்கிறேன். அதான் மந்த்லி ஒன்ஸ் போகணும் தான் இருக்கேன். ரவி நானும் அப்படி மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு அப்படி வரலாம்ல. அப்புறம் ஐஸ் வீட்டுக்கு போலான்னு இருக்கோம் நீ சாயங்காலம். நீ வரியா? ஐயோ, நான் வரலாமா. எனக்கு உடம்பு யாருமே டயர்டா இருக்கு. நீ ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைல இருந்து வேலைக்கு போக முடியும். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அப்படி சொன்னா எப்படி? வாடா, போயிட்டு வருவோம். நம்ம ஸ்டைல ஒண்ணும் பண்ண வேணாம். ஈவினிங் போறோம், நைட்டுக்குள்ள வந்துடலாம், சரியா? நீ அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஐயோ, வேறையா. சரிம்மா, பாத்துக்கிட்டு எனக்கு ஈவினிங் ஒருத்தங்களை பார்க்க போக வேண்டி இருக்கு, பாத்துக்கிட்டு. சரிடா, நல்ல ரெஸ்ட் எடு, சரியா? மட்டன் வாங்கிட்டு வர சொன்னேன், வெள்ளதாரிட்ட வாங்கிட்டு வருவா. பிரியாணி மாதிரி பண்ணட்டுமா, இல்ல சுக்கா பண்ணி ரசம் பண்ணி ரைஸ் வைக்கவா? பிரியாணி வேண்டாமா, 2 நாள் கடையில தின்னதுன்னு மசால் நெஞ்சிலேயே நிக்குது. வேண்டாம், நீங்க ஒயிட் ரைஸ் பண்ணி ரசம் பண்ணுங்க. அப்புறம் மட்டன் வாங்க சொல்லியிருக்கீங்களா, அது ரொம்ப மசாலா இல்லாம கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணுங்க. பெப்பரும் ஜீரகமே போட்டு பண்ணுங்க. சரிடா, சரி சரி, அப்ப நான் சமையல பண்றேன். ஐஸ் வீட்டுக்கு வர போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்களோ. ஐயோ, சத்தியா போயிட்டாளா என்னன்னு தெரியல. அவளுக்காக தான் அடுத்த ராத்திரி பறந்து வந்திருக்கேன். இருக்காளோ போயிட்டாலோ என்னவோ. போன் பண்ணி பாப்போமா. சரி, இங்க வேண்டாம். அந்த லூசு இப்ப காப்பி கொண்டு வந்தாலும் கொண்டு வருவா. ஒரு காப்பியை குடிச்சிட்டு ரூம்ல போய் ஃப்ரெஷ்ஷா பேசலாம்.